சுட்டும் விழி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சுடர் தன்னோட அம்முவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் சண்முக வீட்டில் தன்னோட அம்முவான அந்த பொம்மையை வச்சு பார்த்துக்கிட்டு, அம்மு நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உங்களை எப்போ பார்க்க போகிறேன் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் அந்த பொம்மையை பார்த்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சண்முகம், என்ன இன்னும் சுடர் தூங்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. அப்போ தான் கேட்குறாரு, என்ன சுடர் இன்னும் தூங்காமல் இருக்கியே, என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லையா சுடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சண்முகம். அப்போ தான், இல்லை மாமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு அம்மு நினைப்பாவே இருக்குது, எப்போ மாமா அம்முவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்குறாங்க. அப்போ தான் சண்முகம் சுடர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருமா சுடர், உன்னோட அம்மாவான அபியை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இப்போ பார்க்க முடியாதுடா, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நம்மளை அனுமதிக்கவும் மாட்டாங்க, அந்த மாதிரியான நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்கிறாரு. என்னம்மாம்மா சொல்கிறீங்க, ஏன் பார்க்க முடியாது அம்முவை அப்படின்னு நம்ம சுடர் கேட்குறாங்க. ஆமாம்மா சுடர், நம்ம நேரமோ இடமோ அபி பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் அபியை கடத்தி வச்சுட்டாங்க. அபியை கடத்தி தான் வச்சாங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதனால அபி தான் ஜெயிலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மேலே கொஞ்சம் குற்றச்சாட்டு இருக்குப்பா. அதனால தான் நம்மளை இப்போது அபியை பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அபி தப்பு பண்ணலை, அவளை கடத்தி தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு எப்போ நிரூபிக்கிறோமோ அப்போ தான் நம்ம போய் அபியை பார்க்க முடியும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். முக்கியமாக நம்ம லாயர் பிரபாகரன் சாரும் இப்போ உனக்காக தான் எப்படி இருந்தாவது அம்முவை பார்க்குறதுக்கு எந்த வழியிலையாவது அபி மேலே தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காரு சுடர். அதனால கொஞ்ச நாள் பொறுத்துருமா, நம்ம போய் அபியை சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னதை கேட்டதுமே நம்ம சுடர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னமாமா சொல்கிறீங்க, அப்போ அம்முவை இப்போ பார்க்கவே முடியாதா அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. கொஞ்ச நாள் ஆகுண்டா சுடர், கண்டிப்பாக போய் அம்முவை பார்க்கலாம், கவலைப்படாமல் இரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்கிறாரு. சரிடா சுடர், நீ சீக்கிரம் தூங்கு, ஏன்னா இப்போ தான் உனக்கு காய்ச்சல் விடுபட்டு இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்க, திருப்பி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ரொம்பவே கஷ்டம்டா சுடர், மாமாவால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாரு. சரிங்க மாமா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவை நினச்சிக்கிட்டே தூங்குறாங்க சுடர். சுடர் காலையில் எழுந்ததும் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் தன்னோட அம்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கிற சுடருக்கு அங்கே ஸ்கூலில் ஒரு சர்க்குலர் வருது. என்னன்னு பார்த்தா அங்கே மிஸ்ஸு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் சுடர் அமைதியாகவே இருக்காங்க. சுடர் உன்னை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து எஜுகேஷன் டூர் போக போகிறோம், அதனால எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகேஷ் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. எஜுகேஷன் டூரா, அப்போ ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஃபீல் பண்ணி, சுடர் என்ன சுடர் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகேஷ். இந்த மாதிரி இடத்துல தான் சுடர் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அப்போ தான் மகேஷ், என்னாச்சு சுடர், ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு, ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, இல்லை மகேஷ் எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத சுடர், நீ ஸ்கூட்டி சீக்கிரம் உன்னோட அம்மாவை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. அடுத்ததான் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம சுடர், தியா, தரன் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே தன்னோட மாமாவான சண்முகத்துக்கிட்ட சுடர் சொல்கிறாங்க, மாமா எங்கள் ஸ்கூல்லேருந்து எஜுகேஷன் டூர் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் எல்லாருமே போகணுமா, கன்ஃபார்மாக எல்லாருமே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சண்முகம், கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாரு சண்முகம். இதை கேட்டதுமே ரொம்பவே ஜாலியாக கிளம்புறாங்க. நம்ம எதுக்கு ஹாப்பியாக இருக்காங்க சுடர் அப்படின்னு பார்த்தா, மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. எஜுகேஷன் டூர் போகணும் அப்படின்ற இடத்துல நம்ம கண்டிப்பாக அங்கேருந்து எப்படி இருந்தாவது நம்ம போய் அம்முவை பார்க்க ஜெயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சுடர். கண்டிப்பாக நம்ம போனால் அங்கே ஜெயில் வார்டன் நம்மளை பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இப்போ மாமா கிட்ட சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக தனியாக விட மாட்டார், அப்போது நம்ம தனியாக போகிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சுடர். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம சுடர் தருண் கிட்ட போய் பேசுகிறாங்க. தருண் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சுடர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தருண் கேட்க, இல்லை தருண்
அம்முவை பார்க்காம என்னால் இருக்க முடியலை. அதனால நாளைக்கு நம்ம எஜுகேஷன் டூர் போகும்போது அங்கே இருந்து எப்படி இருந்தாவது அம்முவை பார்க்குறதுக்கு நம்ம போகுவோம்மா, எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்குறாங்க. அப்போ தருண் கேட்குறான், என்ன சுடர் எஜுகேஷன் டூர் போகும்போது எப்படி போய் அத்தையை போய் பார்க்க முடியும் அப்படின்னு தருண் கேட்க, இல்லை தருண், நம்ம எஜுகேஷன் டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் மாமா நம்மளை தனியாக விடுறாங்க. இல்லைன்னா மாமா விடமாட்டார். இப்போது அம்முவை பார்க்க போகிறோன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக விடுவாரா? விடமாட்டாரில்ல. அதனால தான் தருண் சொல்கிறேன், நம்ம எஜுகேஷன் டூர் போகிற மாதிரி இங்கேருந்து கிளம்புவோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அம்முவை பார்க்க எப்படி இருந்தாவது கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது தப்பு சுடர், அப்படி செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தருண். அப்போ தான் சுடர் சொல்கிறாங்க, இல்லை தருண், என்னால் அம்முவை பார்க்காம இருக்கவே முடியல, கண்டிப்பாக போய்த்தே ஆகணும் அப்படின்ற நிலைமையில தான் நான் இருக்கேன், தயவு செஞ்சு உதவி செய்ய தருண் அப்படின்னு சொல்லி சுடர் கேட்குறாங்க. அப்போ தான் தருண், சரி சுடர், உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தருண் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் காலையில் எழுந்ததுமே எஜுகேஷன் டூர் போகிறதுக்காக எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டான சுச்சுவேஷன் அமையுமான்னு நினச்சி கரெக்டாக சுடரும் தருணும் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்பி கீழே இறங்கி போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அங்கே சுடரோட மிஸ்ஸு கவனிக்கவே இல்லை சுடர் காணாமன்னு. அப்போ பஸ் எடுக்க போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம மகேஷ் கவனிச்சிடாரு. இந்த மாதிரி சுடர் காணா மிஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மிஸ்ஸுக்கிட்ட. மகேஷ் சொன்னதை கேட்டதுமே தேடி பார்க்குறாங்க சுடரோட மிஸ். எங்கே சுடரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் தேடும்போது தான் அப்போ தான் சுடர் இங்கே காணோம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட மிஸ் ஃபோன் பண்ணி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எஜுகேஷன் டூர் வரும்போது தருணையும் சுடரையும் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம சண்முகம். என்னாச்சு, குழந்தைங்க எஜுகேஷன் டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ காணா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்பவே கவலைப்படுறாரு. அப்போ தான் சண்முகம் சுடரோட டீச்சர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சண்முகம் போகிறாங்க. அங்கே போனதுமே சுடரோட டீச்சர்கிட்ட எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த மாதிரி நேரத்தில் சுடரும் தருணும் கிளம்பி போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எங்கே சுடரும் தருணும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு வேற வழியே இல்லை, இனி லாய பிரபாகரனுக்கு தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம சண்முகம். அப்போ தான் லாய பிரபாகரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு சண்முகம். இந்த இடத்துல பிரபாகரன் ஃபோனை எடுத்ததுமே, சொல்லுங்கள் சண்முகம், எப்படி இருக்கீங்க, சுடர் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சண்முகம் லாய பிரபாகரன்ட்ட சொல்கிறேன், சார் எனக்கு ஒரு உதவி, இப்போ சுடரை காணோம் அப்படின்னு சொல்லவும் பிரபாகரன் என்னாச்சு, எப்படி காணாமல் போனா அப்படின்னு சொல்லி பிரபாகரன் கேட்க, அப்போ தான் சண்முகம் இந்த மாதிரி எஜுகேஷன் டூருன்னு வந்தாங்க, இப்போ 2 பேரும் காணாம சொல்கிறாங்க சார், என்னாச்சுன்னு எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு லாய பிரபாகரன்ட்ட சொல்ல, அப்போ லாய பிரபாகரன் ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க சண்முகம், சுடரும் தருணும் கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுடர் அபியை பார்க்குறதுக்கு தான் கிளம்பி போயிருப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சுடரை இப்போ தீவிரமாக பார்த்தே ஆகணும், எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வெற்றிக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. யாராலனா மகேஷ் மூலமாக தெரிய வருது. சுடரும் தருணும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மகேஷ் சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம வெற்றி. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்படி எங்கே போன சுடர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் சுடரை மீட் பண்ணும்போது ஏற்கனவே சுடர் தன்னோட அம்முவை பார்க்கணும்னு சொன்னாலே, இப்போ சுடர் எதுவும் அம்முவை பார்க்குறதுக்காக, அதாவது அபியை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு எதுவும் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம வெற்றி. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீ தப்பு பண்ணிட்டே சுடர், உன்னோட அம்முவை பார்க்குறதுக்காக நீ தனியாக போக முயற்சி பண்ணது தப்பு அப்படின்னு, எப்படி இருந்தால் உனக்கு இனி ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இனி வெற்றி சுடரை தேட போக போகிறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக சுடர் போய் ஜெயிலில் போய் தன்னோட அம்முவை கண்டிப்பாக பார்த்துருவாங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம சுடரையும் தருணையும் வெற்றி கண்டுபிடிப்பாரா, இல்லை லாய பிரபாகரனுக்கு தான் சுடர் மற்றும் தருண் இவங்க 2 பேரும் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம வெற்றிக்கு தான் சுடர் மற்றும் தருண் கிடைக்க போகிறாங்க. அவங்கள கூடவே கூட்டு போய் நம்ம அபிநயாவை ஜெயிலில் பார்க்க வைக்க போகிறாங்க நம்ம வெற்றி. இந்த தருணத்தில் தான் நம்ம சுடர் அபியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அபி கேட்குற கேள்வி எப்படி வந்த சுடர் அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கேப்டன் அங்கிளோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் அங்கிளாக இருக்கிறது வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அபிநயாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அதிர்ச்சி ஆவாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் சுடர்கிட்ட வெற்றி தான் உன்னோட அப்பான்னு சொல்லி உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை வெற்றியோட இனிமேல் நீ பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடரை கண்டிக்க போகிறாங்களா அப்படின்றது தான் இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.